no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ரோட்ல இந்த மாதிரி துணி போட்டுலாம் நம்ம ட்ரெஸ் மாத்திருக்கோம் அப்படின்றது வேன், அதாவது இந்த காஸ்டியூம் வேன் ஒன்று இருக்கும், அதையும் வச்சு அப்படி ஏதாவது ஒரு சுத்தி போட்டுட்டு அந்த இடத்துல டக்குன்னு மாத்திக்கோ, 4 பேர் நிற்பாங்க அந்த மாதிரி. விஜய் சார் படம் வரைக்கும் பண்ணி அவ்வளோ பெருசாக போயிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த கிரவுண்டடாக இருக்கார்ல, அந்த என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாரையும் கூட்டிட்டு சேர்த்து தான் போவேன். அதுக்கு விபி பக்கத்தில் யாருங்க. உங்களுக்கு இந்த படத்தில் நம்ம நடித்தோம், நம்ம இதில் ஒரு பார்ட்டாக இருந்தோம் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற படம்? ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற படம் அஞ்சாதே. ஷூட்டிங்னா எப்படி நம்ம பலன்னு சொல்லிட்டு பேக்லாம் போட்டுட்டு போய் நின்னா பார்த்துட்டு அதோ ஒரு மலை தெரியுதா சார், அங்கே வரைக்கும் 4 தடவை ஓடிட்டு வாங்கினாரு. ஃபுல் வெயில், ஓடி 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 உட்கார்ந்தேன், கருப்பாயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் யாருமே என்னை நம்புறதே இல்லை. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆண்களுக்கு மத்தியில் அது ஃப்ரீ தான் பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்ற ஸ்போர்ட்டிவான ஆண்கள் இருக்காங்க இல்லைங்களா? இல்ல, நிறைய ஆண்களுக்கு வேற வழி இல்லை. வைஃப் சொன்னா எஸ் சொல்றது மட்டும்தான் எங்க ஆப்ஷன். விஜயலட்சுமிக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ்? சரிமா சொல்றவர் வேணுமா இல்ல லைக் யார்? சில இடத்துல சரி சொல்லணும். இன்னைக்கு சூஸ் மோட் மாதிரி இருக்கணும். ஓகே, சரி சொல்லு, இன்னைக்கு இப்போ என் கூட சண்டை போடு. ஹலோ விஜயலட்சுமி மேம், வெல்கம் டு ஆதன் சினிமா. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஐ எம் வெரி ப்ரவுட் டு ஹேவ் திஸ் பேட்ச். ஏன்னா நானும் இதை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறதுனால. ஓ நைஸ், நல்லா இருக்கு, உங்களுக்கு சூட் ஆகுது இந்த பேட்ச். உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா, யூஆர் அ வெரி குட் ஆக்ட்ரஸ், யூஆர் வெரி குட் ஆர்டிஸ்ட் முதல்ல. ஆனால் ரொம்ப சூஸியாக தான் படம் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய கிரியேட்டிவ் டெசிஷன்ஸ், ஓகே இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறதுக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க்ஸ் போகுது? லைக் வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ ஃபிலிம்? ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். பாட்டம் லைன் ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். அண்ட் அதில் நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், எல்லா ஆக்டருமே அப்படி தான் பார்ப்பாங்க. நம்மளுக்கு ஸ்க்ரீனில் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் ஓரமாக நின்றுட்டு இருந்தோம்னா அது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங்காக எனக்கு சில சீன்ஸ் இருக்கும்போது அந்த பாயிண்ட் தான் நான் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஓகே ஓகே. இன்னுமே எனக்கு மெமரபுளாக இருக்கிறதுனா, சின்ன வயசில் சென்னை 28 அந்த ஃபேஸை பார்க்கும்போது ஐ லைக் எங்கேயோ பக்கத்து வீட்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு முகம் இருக்கு அப்படின்ட்டு தோணுனது தான். ஸோ அந்த படம் விபி சார் நிறைய சொல்லியிருக்காரு, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸுக்கு பின்னாடி எடுத்தோம். பசங்களாம் அப்படியே ட்ரெஸ் மாற்றிப்பாங்க, பட் ஃபீமேலுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு தேவையான அந்த கேரவன் அது இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் இன் தட் ஃபிலிம், அதை பற்றி கொஞ்சம். இப்போ நமக்கு தெரியுது அதெல்லாம் கஷ்டம்னு. அப்போ நமக்கு புதுசு, எல்லாமே இப்படிதான் இருக்கும் போல, ஜாலியா இருக்கு எல்லாரும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்கேயுமே ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி எதுவும் நான் யோசிக்கல, எனக்கு ஃபீல் ஆகல. பிகாஸ் ஆஃப் த டீம்னு சொல்வேன். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ வீட்டுல சேர்ந்து இருக்க மாதிரி, ஒரு ஷூட்டிங் போனா கூட அது ஷூட்டிங் மாதிரியோ நடிக்கிற மாதிரி தெரியாது. அவ்வளோ கம்ஃபர்ட் லெவல். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த டீம். ஸோ இப்போ திரும்பி பார்த்தா ரோட்ல இந்த மாதிரி துணி போட்டுலாம் நம்ம ட்ரெஸ் மாத்திருக்கோம் அப்படின்றது ஆப்வியஸ்லி ஒரு வேன் நிற்கும். அது ஆக்சுவலி நடந்திருக்கு. வேன், அதாவது இந்த காஸ்டியூம் வேன் ஒன்று இருக்கும், அதையும் வச்சு அப்படி ஏதாவது ஒரு சுத்தி போட்டுட்டு அந்த இடத்துல டக்குன்னு மாத்திக்கோ, 4 பேர் நிற்பாங்க அந்த மாதிரி. அதெல்லாம் இப்போ எப்பயுமே சொல்லுவாங்க லைஃப்ல அப்ப படுற கஷ்டம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் பேசுறதுக்குன்னு. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் இருக்காது. ஓகே ஓகே. அண்ட் நான் அடுத்த படத்தை சொல்றதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு கேள்வியா வைக்கிறேன். உங்களுக்கு இந்த படத்துல நம்ம நடிச்சோம், நம்ம இதுல ஒரு பார்ட்டா இருந்தோம் அப்படின்ட்டு நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ற படம் என்ன? ப்ரௌடா ஃபீல் பண்ற படம் அஞ்சாதே. அதே தான் நான் கேட்க வந்தேன். நான் ரீசெண்டா ரீவிசிட் பண்ணேன் அந்த படத்தை. ரீவிசிட் பண்ணும்போது அதுல ரொம்ப உங்களுக்கு கம்மியான போர்ஷன்ஸா இருந்தாலும் நீங்க என்னவோ அங்க ஒண்ணு பண்ணிட்டு போயிரு, அண்ணா கிருபா ரொம்ப நல்லவர்னா, அந்த மாதிரி சத்யா ரொம்ப நல்லவர்னா அப்படின்ட்டு சொல்லும் போது அந்த கேரக்டர் ஒரு பெரிய இது கொடுக்குது. ஸோ ஒர்க்கிங் வித் மிஷ்கின் சார் எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீம். குறிப்பாக ஒரு சினிமாவை ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்களுக்கு அவர் படத்தில் ஒரு ஓரமாவது வந்துட்டு ஒரு நம்ம காலாவது தெரிஞ்சிடாதா அப்படிங்கிறதுல. ஸோ என்னெல்லாம் லேர்னிங்ஸ் அங்கேருந்து? அகெயின் அதுவும் எனக்கு என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். இப்போ
எப்படி சொல்றதுன்னா வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருந்தது. முதல் சீனே வந்து அவங்க எல்லாரும் வந்து அங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இங்க ஜாலியா வந்து ஷூட்டிங்னா எப்படி பலன்னு சொல்லிட்டு பேக்லாம் போட்டுட்டு போய் நின்னா வந்து என்ன பார்த்துட்டு அதோ ஒரு மலை தெரியுதா, ஆமா சார் அங்க வரைக்கும் 4 தடவை ஓடிட்டு வாடினாரு. ஃபுல் வெயில் ஓடி 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 வந்து உட்கார்ந்தேன், கருப்பாயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் யாருமே என்ன நம்புறதே இல்லை. இப்போ நான் ஒரு பிக்சர் போட்டா கூட நீங்க எப்படி வெள்ளையா நீங்க எப்படி ஃபேரா நீங்கன்ற கேள்விதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. பிகாஸ் ஆஃப் அஞ்சாதேல என்ன ஃபுல்லா கருப்பாக்கி பாத்தீங்கன்னாலே அந்த படம் டேன் உண்மை, அது மேக்கப்லாம் இல்ல. அதான் சொல்றாரு அவரு, அங்க தெரியுற மலையில 4 தடவை ஓடினதுதான் படம். சோ அது எல்லாமே வந்து அந்த அந்த தத்ரூபமா பண்ற எல்லா விஷயமும் வந்து நல்லா இருந்தது. ஓகே, ஆக்சுவலா பாலு மகேந்திரா வந்து ஒண்ணு பண்ணுவாராம், இந்த மாதிரி வந்தா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாமா அப்படின்னு. ஃபேஸ் வாஷ் பண்ண அந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் உன்னுடைய உண்மையான அழகு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அழகும் கூட. சினிமால பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா என்னதான் மேக்கப் போட்டு வந்தாலும் அது ஒரு அவேயா இருக்கும். ஒண்ணுமே பண்ணாம நிக்கிற எல்லா படத்துலயும் எல்லா ஹீரோயின்ஸும் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அழகா ரொம்ப கிட்ட தெரிவாங்க. அதுதான் வந்து அழகு. ஓகே, மேபி அதனாலதான் விஜயலட்சுமி வந்து தமிழ் மக்களுடைய மனசுல ஃபர்ஸ்ட் படத்துலயே இடம் பிடிச்சாங்க, செகண்ட் படத்துலயும் வந்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே மறக்க முடியாத ஒரு முகமா இருக்காங்க. மிடில் கிளாஸ் பத்தி பேசுவோம். மிடில் கிளாஸ்ல ஆல்மோஸ்ட் நாங்க ரெகுலரா பாக்குற அதே விஜயலட்சுமி தான் என்ன எங்களுக்கு புதுசா இருக்க போறாங்க இந்த படத்துல. ரெகுலரா பாக்குற விஜயலட்சுமிக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல. ஓகே, இதுல வந்து நான் வெறும் பிசிக்கல் இது அப்பியரன்ஸ் வச்சு சொல்றேன். ஓகே, இதுல இல்ல பிசிக்கல் அப்பியரன்ஸ் கூட நான் வெயிட் போட்டேன். பாத்தீங்கன்னா வந்து டைரக்டர் வந்து கிஷோர் வந்து சொல்றேன், மேடம் ரொம்ப சின்ன பொண்ணா தெரிஞ்சிட கூடாது நீங்க வந்து, ஏன்னா நான் வேற ஜிம் போயிட்டு நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க, 1 மாசம் இருக்கு இன்னும் ஷூட்டிங்னு. நம்மளுக்கு இது போதாதா சலங்கைய கட்டி நான் படத்துக்காக வெயிட் போடுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஆமா லைக் பின்னாடி அந்த ஃப்ரேம்லயே அவங்களுக்கும் இவங்களுக்கும் எவ்வளவு இது அவங்களாங்கிற ஆச்சரியம் கொண்டு வரணும்னு தான் சொல்லிட்டு அது நான் பண்ணேன். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது இல்லாம கேரக்டர் வைஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் ரொம்ப அழகான அன்பான ஸ்வீட்டான மனைவி, அவங்க அப்படி இல்லை. ஸோ ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், இதை பண்ணணும், எப்படியாவது வந்து பெரிய ஆள் ஆயிடணும்னு சொல்லிட்டு சேலை வைப்பாங்க, சீட்டு போடுவாங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்படியாவது காசு சம்பாதிக்கணும்னு வெறியா இருக்கிறவங்க. இந்த ஒரு விஷயத்துல வந்து ஹஸ்பண்டையும் டார்ச்சர் பண்ணுவாங்க, காசு வேணும் இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ actually that's a clear representation of most of the Tamil womenல. ஆமா, அவங்களே தப்பு சொல்ல முடியாது. இவங்களை பாக்குறதுக்கு வந்து இன்னும் இப்படி இருக்காங்கன்னு. ஆனா அந்த கிரக்ஸ் என்னன்னா வந்து ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கா, ஒரு குடும்பம் இருக்கு, இதை நான் வந்து சேஃபா கொண்டு போகணும். இதுதான் நான் எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம். இட்ஸ் நாட் லைக் நான் நகை வாங்கி போட்டுக்கணும், எனக்கு வந்து எக்ஸஸா காசு வச்சுக்கணும், அப்படி இல்லை. ஒரு சேஃபான ஒரு வீடை நான் நடத்தணும், அதுதான். ஸோ நான் அவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். முனிஷ்காந்த் சாரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முனிஷ்காந்த் சாரோட கேரக்டர் பத்தி பேசலாம். இன்னைக்கு ஆண்கள் அப்படி மாறி இருக்காங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்க அதை கவனிக்கிறீங்களா? ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த ஆண்களுக்கு மத்தியில அதெல்லாம் காசு ஆகும்பா, அது ஃப்ரீதா பண்ணலாமே அப்படின்ட்டு சொல்ற ஸ்போர்ட்டிவான ஆண்கள் இருக்காங்க இல்லைங்களா? நிறைய ஆண்களுக்கு வேற வழி இல்ல. வைஃப் சொன்னா எஸ் மட்டும்தான் எங்க ஆப்ஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் விட இப்ப நான் சொல்ற மாதிரி அன்புராணியே வந்து சும்மா உட்கார மாட்டாங்க, ஒரு சீட்டு போடுவாங்க, இன்சூரன்ஸ் பேசுவாங்க. அந்த மாதிரி வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்றது ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படின்னு நம்பாம ஒய்ஃபும் அப்படி தலை தூக்கணும்னு நினைக்கும் போது நிறைய ஹஸ்பண்ட் எஸ் சொல்றாங்க. ஆனா சில பேர் வந்து இந்த லிமிட்குள்ள வீட்டுக்குள்ளதானே இது பண்ணு அப்படின்ற அது இன்னும் இருக்கு. இந்த கேரக்டரை பத்தி பாத்தீங்கன்னா அவருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் ஐயோ இவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்ட என்ன மட்டும் விடட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். இந்த தலை வலிக்குதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள மாட்டிட்டு தான் அவர் எல்லாத்துக்குமே எஸ் சொல்வாரு. அண்ட் இவங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க, கொஞ்சம் இல்ல நிறையவே டாமினேட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபிலிம்ல. ஆனா எங்களுக்கு ட்ரெய்லர்ல இது வரைக்கும் அப்படி ஒன்றும் தெரியல. பட் என்ன சொல்றீங்க? ஆமா, ஒரு கஷ்டப்படுற ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு ஆனாதான் ட்ரெய்லர். ஆன் சொல்லல, அன்புராணி டாமினேட் பண்ணா. ஓகே ஓகே ஓகே, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் அதாவது பெருசா கூட பேச மாட்டார், அதுன்னு கூட பேச மாட்டார். அதுவுமே ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மாடர்ன் மென் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து முன்னாடி நம்ம நிறைய டிபேட் ஷோஸ்ல எல்லாம் அதை பாக்குறோம். முன்னாடி வந்து பயங்கர கம்பீரமா அதிகம் பண்ணிட்டு இருந்த டைம்ல சரிமான்னு கேட்டுட்டு போற இல்ல கேட்டகரிஸ் தான் அது. நீங்க கம்பீரமா இருக்கவங்களும் இருக்காங்க, சரிமான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இது சரிமான்னு சொல்றவரோட வாழ்க்கை. விஜயலட்சுமிக்கு வந்து
என்ன ப்ரிஃபரன்ஸ்? சரிமா சொல்றவர் வேணுமா இல்ல வந்து லைக் யார் சில இடத்துல சரி சொல்லணும். என்ன சூஸ் மோட் மாதிரி இருக்கணும். ஓகே சரி சொல்லு இன்னைக்கு, இப்ப என் கூட சண்டை போடு, இப்ப நோ சொல்லு. ஓகே சோ அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். 100% சரி சரின்னு சொன்னா எப்படி அவளோட இருக்க முடியும்? போர் அடிக்கும். சண்டை போட்டுட்டே இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும். சோ விட்டு பிடிக்கிறது அப்படின்றது அது பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி, அந்த சரியான பேலன்ஸ் தெரிஞ்சுட்டா போதும். ஓகே ஓகே ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். அண்ட் விஜயலட்சுமியோட பீக் மிடில் கிளாஸ் மூமெண்ட் அப்படின்னா என்ன உங்களுடைய லைஃப்ல வந்து? இப்போ நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்ல, இப்போ இந்த ட்ரெய்லர்லயே கூட காசு செலவெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, இல்ல வந்து நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனா மெனுவில் வந்து டிஷ்ஷை விட ப்ரைஸை முதல்ல பார்ப்போம். இதெல்லாம் ஒரு மிடில் கிளாஸோடைய ஒரு மொமெண்ட். ஒரு துணி கடைக்கு போனீங்கன்னா ப்ரைஸ் அந்த மாதிரி நீங்க உங்களுடைய மிடில் கிளாஸ் மொமெண்ட்ஸா என்னென்ன இருந்திருக்கு? மிடில் கிளாஸ் மொமெண்ட்ஸ் அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா வந்து எனக்கு I don't believe in savings. ஓகே ஓகே I cannot save. பட் அதுதானே நிறைய மிடில் கிளாஸோட நம்பிக்கையா இருந்துட்டு இருக்கு. நான் I don't know if you ask me என்ன பத்தி கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போ இன்னைக்கு அக்கௌண்ட்ல 1 lakh வருதுன்னா கூட நான் வந்து இப்போ எனக்கு ஏதாவது வேணும்னா அது ஒரு 80,000னா நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன், இதை நம்ம கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாமே. I just live for this moment. எனக்கு என்னன்னா நாளைக்கு எனக்கு எதாவது தேவைன்னா இப்போ வரப்போது காசு, அதுதான் இன்னும் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி. ஸோ நான் மிடில் கிளாஸா இருந்தப்போ கூட அப்பா அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் கஷ்டப்பட்டு லோவர் மிடில் கிளாஸா இருந்தப்போ கூட I didn't fit into that. என் வீட்டில் எப்படி இருந்தாங்கன்னு தெரியாது. பட் அதர் than that வந்து அது கொஞ்சம் தொட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் இந்த படம் எடுத்தேன்ல பண்டிகைன்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஷியல் ஒரு போராட்டம் வந்தது என் லைஃப்ல. அப்போ கூட இதுதான், இப்போ யாருக்காவது காசு கொடுக்கணும்னா வந்து ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் அப்படி இப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க இந்த அவங்க கொடுத்தவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாட் எவர். ஏன்னா பயப்படாம இருப்பேன், என்கிட்ட காசு இல்லை என்ன பண்ண சொல்றீங்க, காசு நாளைக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன், அது வரைக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு எப்பயுமே என் லைஃப்ல வந்து இந்த மணி, இந்த யூனோ கமிட்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியலி இந்த மெட்டீரியல் வேர்ல்டு என்னை பயமுறுத்துனது இல்லை. ஏன்னா வந்து ஐ லிவ் ஃபார் த மொமெண்ட். இந்த மொமெண்ட்ல இப்போ சாப்பிட்டேன்னா, இப்போ தட்டி குடிச்சுனா, இப்போ நான் ஒழுங்கா இருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் மொமெண்ட் வில் ஹேப்பன் த வே இட் ஹேஸ் டு ஹேப்பன், அவ்வளோதான். ஓகே, அப்போ ஒரு லக்ஸரியஸான ஒரு ஜுவல் இல்லைன்னா கூட, இல்லை வந்து ஒரு நல்ல ஒரு டோனட் சாப்பிட முடியலனா கூட விஜயலட்சுமியால வந்து ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா வாழ முடியும். சொல்ல அந்த கன்சியூமரிசம் திங்ஸ்லாம் நீங்க மெட்டீரியலிஸ்டிக் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, அதை பத்தி கேட்கறேன். இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு நான் ஒரு பேக் பாக்குறேன் 2 lakhs, இவங்கிட்ட காசு இல்லை, ஐ வாண்ட் லைக் ஐயோ வாங்க முடியல அப்படி இல்லை. இப்போ அதுவே வந்து நாளைக்கு வந்து எனக்கு காசு ஒரு 5 lakhs, ஒரு பேக் 4 lakhs இருக்குன்னா ஐ won't even think twice, அதை வாங்குவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ எனக்கு ஏக்கங்கள் இருந்தது இல்லை, அதே மாதிரி இது டூ மச் ஃபார் மீ அப்படின்னு நான் நினைச்சது இல்லை. அந்த மொமெண்ட்க்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுன்னா அது என்னோடது. ஓகே ஓகே. இப்போ இருக்கக்கூடிய இப்போ இந்த 4 lakhs பேக் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் திங், மெட்டீரியலிஸ்டிக் திங்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ எனக்கு வந்து ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கணும்னு ரொம்ப ஆசை லைஃப்ல, அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி என்ன, எனக்கு மினி தான் இருந்தது, மினி கூப்பர். அது ஆனா நான் வாங்கிட்டேன் 5 years முன்னாடியே வாங்கிட்டேன். நான் மூவி பண்ணும்போது அது மூவி வித்தோடனே நான் பண்ண ஒரே விஷயம் அதுதான். ஸோ அந்த மினி கூப்பர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் மாத்தல, அது சரி மாத்தி ஃபெரோஸ் ஐ மீன் என் ஹஸ்பண்ட் வேணுமா வேற ஏதாவது வாங்கிக்கிறாங்க, நான் செத்தாலும் இந்த காரை தான் சாவேன், நான் மாத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்போதான் ரொம்ப ரீசெண்டா ஒரு 2 days பேக் தான் இன்னொரு கார் காட்டினாரு, அது மினியோட சூப்பர். அவன் சொல்றான் இவ்வளவு நாள் மினி மினி மினின்னு சுத்தின, இதான் உன்னோட லாயல்ட்டி சொல்லிட்டு. பட் 5 years அதோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க, பட் ஸ்டில் யூ ஆர் ஹேவிங் a good relationship with your car. Very good relationship. ஏன்னா அந்த கார் நான் வந்து எல்லாமே பார்த்துருக்கு, ஹாப்பினஸ், இது நான் கோவப்பட்டேன் நான் கார் எடுத்துட்டு எங்கேயாவது போயிடுவேன், என்ன ரொம்ப பெஸ்ட் மூட்ல இருந்தேன்னா என்னோட மிரர் மாதிரி அந்த கார். ஸோ அந்த மாதிரி தான். அது இல்லாம மெட்டீரியல்ஸ் தான் எது வேணாலும், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. ஓகே, நைஸ், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் ஒரு பக்கம் நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, உங்களுக்கு அந்த ஆசைகள் இருக்குங்கிறதுனால அதை நம்ம போய் தேடி அடைஞ்சே ஆகணுங்கிறதும் இல்லை. அண்ட் யூ கேன் ஆல்சோ லீட் அ சிம்பிள் லைஃப். அது என்னோடதுன்னா ஐ வில் அலைன். ஓகே ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த சேவிங்ஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங் லைஃப். அது ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் இந்த படம் எடுத்தப்போ
நம்ம கிட்ட நிறைய காசு இருந்தது, என் ஹஸ்பண்ட்டும் இருந்தது, லைக் ரொம்ப சூப்பர், ஓகே சேஃப் அண்ட் எவ்ரி திங். ஒன் திங் கேன் ஜஸ்ட் மாத்தி நம்ம ஒண்ணும் இல்லாம உட்கார வச்சு. அப்ப அவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒண்ணுமே இல்லைல்ல. நம்ம பார்த்து ஓகே சேவிங்ஸ் போடுவோம், இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுவோம், இது போடுவோம், எல்லாம் போட்டோம். இன்னைக்கு இந்த டைம்ல நம்ம ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரி என்னால காசு திருப்பி கொடுக்க முடியலன்னு பதில் சொல்லணும்னு ஒண்ணு இருக்குன்னா, அது நடந்துச்சுன்னா அப்புறம் என்ன பாஸ். ஸோ I just found out, I just learned, live your life. Okay. Moment. One day at a time, one moment at a time. நாளைக்கு சூரியன் விடிய தான் செய்யும். நாளைக்கு என்ன நடக்குமோ அது நாளையோட பிரச்சனை. எனக்கு என்ன நடக்கும் அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் தி டே ஹாப்பியா இருக்கணும். ஓகே. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நீங்க சரோஜா பண்ணீங்கல்ல, இன்னைக்கு ரீ ரிலீஸ் ஆகுது சரோஜா. ஓ ஆமா, இன்னைக்கு வெங்கட் பிரபுவோட பர்த்டே, அதனால யா சோ ஹாப்பி. நான் படம் பண்ணல, பட் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன். ஆமா, அதுதான் கேட்டேன். சோ போறீங்களா? இன்னைக்கு இல்லையே, நான் அத சொன்னேன். ப்ரமோஷன்ஸ் இருக்கு. ஃபைன். ஜஸ்ட் உங்களுக்கு நாலேஜ்ல வெங்கட் பிரபு எவ்வளவு முக்கியமான உங்களோட கெரியரை ஷேப் பண்ணதுல பார்க்கும்போது அவருக்கு முக்கியமான பங்கு இருக்கிற மாதிரி தெரியுது. ஃப்ரம் த பிகினிங் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணதுல இருந்து. அண்ட் யூஸ்வலா ஒருத்தவங்க நம்ம வளர்ந்துட்டா ஓகே இவங்களெல்லாம் கொஞ்சம் கழட்டி விட்டுலாம் அப்படின்ட்டு இல்லாம நம்மளோட சேர்ந்து அவங்களுமே வளரணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு டைரக்டர். வெங்கட் பிரபு அந்த மாதிரி இல்லவே இல்லை. நான் நாட் ஜஸ்ட் மீ, அவர் கூட, அதுதான் சொல்றேன், அவர் கூட இருக்கு. டே ஒன்ல இருந்தவங்க தான் இன்னும் கூட இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த், எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா? பிகாஸ் நீங்க சொல்ற மாதிரி ஆன் தி கோல அவர் பார்க்காத ஹைட் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் சார் படம் வரைக்கும் பண்ணி அவ்வளவு பெருசா போயிட்டாங்க. பட் ஸ்டில் அந்த கிரவுண்டடா இருக்காருல்ல, அந்த என் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாரையும் கூட்டிட்டு சேர்த்து தான் போவேன். அமேசிங். அதுக்கு விபி பக்கத்துல யாருமே வர முடியாது. இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி யார் எத்தனை பேர் பண்றாங்க தெரியல. அண்ட் ஃபைனலி ஆடியன்ஸ் கிட்ட மிடில் கிளாஸ்ல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நீங்களே சொல்லலாம். மிடில் கிளாஸ் அதுதான், ஒரு நம்ம வீட்டில் நடக்கிற கதை மாதிரி இருக்கும். இல்லை பக்கத்து வீட்டில் திடீர்னு கச்சா முச்சான்னு சண்டை வரும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்டா எனக்கு இது வாங்கி கொடுக்கலன்னு. அதே தான் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிக் பாஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் என்டர்டெய்னர். காமெடி இருக்கு அண்ட் சும்மா அப்படியே மேலோட்டமா இல்லாம ஒரு சூப்பர் மெசேஜும் சொல்லியிருக்காரு கிஷோர். ஸோ குடும்பத்தோட மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, வெரி ஹாப்பி டு ஹேவ் யூ. தேங்க் யூ ஸோ மச். சேம் ஹியர். நீங்க நினைச்ச காரை சீக்கிரமா வாங்கணும்னு நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். நான் ஓகே சொன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. அதான சொன்னேன், நான் அலைன் ஆயிட்டா போதும். ஓகே, சோ சீக்கிரமா அந்த மினி கூப்பர் ரீப்ளேஸ் ஆகுதா இல்ல அடிஷனல் ஆகுதா? ஐயோ, இது மினி கேட்டுச்சுன்னா ரொம்ப அழகுமே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாய் தட்டு சொல்லியிருக்கேன். நேத்து வரைக்கும் அதை நம்பிட்டு நம்ம தான் கூடவே இருக்க போறோம். ஓகே, அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் லைஃப் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் லைஃப் as well as மிடில் கிளாஸ் படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். Thank you so much.